என்னாச்சுப்பா? ரிங் போகுதுடா, எடுக்க மாட்டேங்கிறா. அப்பா, ஒருவேளை போலீஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? போலீஸ்லயா? சூர்யாவா? டேய், நம்ம ஆளுங்களுக்கு உடம்புல தான்டா பலம் ஜாஸ்தி. சூர்யாவுக்கு உடம்புல மட்டும் இல்லாம மூளையிலயும் பலம் ஜாஸ்தி. போலீஸ் மட்டும் இல்லடா, ராணுவத்துக்கே தண்ணி காமிப்பான்டா அந்த சூர்யா. என்ன பாக்குற? இவன் மட்டும் நார்த் சைட்ல இருந்தான்னு வச்சுக்க, இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஆளா இருப்பான். ஏன் நல்ல நேரம் அவன் என் கூட இருக்கான். வரான் பார், 100 ஆயுசு அவனுக்கு. எத்தனை தடவை உனக்கு போன் பண்றது? அதான் நேரில் வந்துட்டல, ஃபோன்லேயே அதே தானே கேட்க போற. நீ சொன்ன மாதிரியே முடிச்சிட்டேன். நான் அவனை முடிக்க சொல்லலையே. அவசரப்படாது, நீ சொன்ன காரியத்தை முடிச்சிட்டேன்னு சொன்ன. எப்படி சூர்யா? நான் அவன் வீட்டுல போய் பணம் கொடுத்து பார்த்தேன், முடியாதுன்ட்டான். என் பையனை விட்டு 4 தட்டி தட்டி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சேன், அப்பவும் முடியாதுன்ட்டான். பின்ன எப்படி? எனக்கு பசிக்குது. டேய், நான் அப்பவே சொன்னல சூர்யா பசியோட வருவானே, போய் எடுத்துட்டு வாடா. சூர்யா, டேபிள் வைக்கட்டுமா? அங்கெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கேயே வை. சூர்யா, நீ எப்படிடா முடிச்ச? அவன் எதுக்கும் பயப்படாதவனாச்சடா. எதுக்கும் பயப்படாதவன் தான், ஆனால் உயிருக்கு பயப்படுவான்ல. அவனை விடு, உனக்கு உன் உயிர் மேல பயம் இல்லையா? சரி, நீ மிரட்டி தான் காரியத்தை பண்ணிருக்க, ஆனா கத்தி கித்தி இல்லாம எப்படி அது? கத்தியெல்லாம் எதுக்கு? இன்னைக்கு நான் கத்தியை தூக்குவேன், நாளைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனுக்கு பலம் வந்துச்சுன்னா அவன் கத்தியை தூக்குவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன், பதிலுக்கு நானும் கத்தியை தூக்குவேன். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கு பதிலாக கொஞ்சம் புத்தியை செலவு பண்ணேன்னு வச்சுக்கேன், தேவையில்லாமல் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. நீ அதை எப்படியோ பண்ணிருக்க சூர்யா, ஆனா எப்படி பண்ணன்னு சொன்னேன்னா அடுத்த காரியம் பண்ணும்போது. எதுக்கு? அடுத்த முறை இதே மெத்தடை நீ யூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா? ஓகே, என் புத்தி சொல்கிறத என்னால் மட்டும்தான் செய்ய முடியும். இது என்ன ஸ்கூல் பசங்க விட்டு அடிக்கிற கதைன்னு நினச்சியா? உன் காரியம் ஆச்சா, அதோட விடு. சும்மா எப்படி பண்ண எங்கே பண்ணுன்னு கேட்டுக்கிட்டு அடுத்த தடவை ஏதாவது வேலை இருந்தால் சொல்லி அனுப்பு, வரேன். ஹலோ. கார்த்திக், நான் கோபி பேசுகிறேன். சொல்லு கோபி. உன் மொபைலுக்கு ட்ரை பண்ண, நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு, அதான் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணேன். என் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு, சர்வீஸ் கொடுத்துருக்கேன். சொல்லு கோபி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அது நான் ஒரு கார்மெண்ட் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வெரி குட். அப்புறம் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சா இந்தியாவிலே செட்டில் ஆகிடுவோம் போல இருக்கே. ஆமாம், ஆனால் பிஸ்னஸ்க்கான ஐடியா தான் என்கிட்ட இருக்கே தவிர பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபினான்ஸ் இல்லை. ஏன்னா என் சிச்சுவேஷன் பேடாக இருக்கு. இப்போ நான் உனக்கு ஏன் ஃபோன் பண்ணேன்னா, லோன் ஏதாவது உனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர்ஸ் மூலமாக ஏதாவது கான்டாக்ட்ஸில் முயற்சி பண்ண கிடைக்குமா? எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை கோபி. எனக்கு ஒரு தடவை பணம் தேவைப்பட்டப்ப கூட அக்கா தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நீ வேணா அக்கா கிட்ட கேட்டு பாரு. இல்ல வேணா கார்த்திக். பரவாயில்ல கோபி, இதுல என்ன இருக்கு? இரு, நான் அக்கா கிட்ட கொடுக்குறேன், நீ பேசு. ஹலோ அக்கா. இந்த கோபி ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? பேசு.
சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வெளியே எங்கேயாவது மீட் பண்ணி பேசலாமா? பேசலாமே. எங்க? பீச்ல. தேங்க்யூ. என்ன கோபி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? உங்களை ஒன்றும் நான் டிஸ்டர்ப் பண்ணலையே. டிஸ்டர்பன்ஸா? உங்களுக்கு இவ்வளவோ வேலைகள் இருக்கும், அதுவும் இப்போ. வேலை எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக உங்களை பார்க்க வராம இருக்க முடியுமா? கோபி, பேசணும்னு சொன்னீங்க. ஆமா, பேசணும். ஆனா எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் நான் புரிஞ்சுக்குவேன் கோபி. அது வாழ்க்கையில் சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்கறது கிடைக்கலனா மனசே உடஞ்சு போயிடும்ல ரஞ்சனி. இல்லை, அது என்னோட ஜாபை பற்றி சொன்னேன். ஃபர்ஸ்ட் பண வசதியில் முதல்ல செட்டில் ஆகணும். அதுக்காக தான் நான் ஃபாரினுக்கே போனேன். ஆனால் என்னோட பேட் லக் பாதியிலேயே திரும்ப வேண்டியதாயிடுச்சு. ஒருவேளை இன்னும் 2 வருஷம் அங்கே இருந்திருந்தா லைஃபோட 2வது பக்கத்தை பற்றி யோசிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ 2 பக்கமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. பரவாயில்ல, உங்கள் பக்கமாவது அதிர்ஷ்டம் இருக்கு. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, என்னால அப்படி நினைக்க முடியல கோபி. ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரஞ்சினிக்கு வேணா அந்த அதிர்ஷ்டம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் வேற கோபி. இன்னொரு லைஃப்க்கு தயாராயிட்டீங்கல்ல? ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு பிசினஸ் கான்டாக்ட் வந்திருக்கு. பிசினஸ்? ஆமா, கார்மெண்ட்ஸ். நல்ல பிசினஸ், லைஃப்ல நல்ல ஹோப் இருக்கு. அதுக்கு மும்பைல இருந்து தான் ஆர்டர்ஸ் வரணும். அதுக்கெல்லாம் அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா இங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்படுது. எங்க அண்ணன் சைட்ல ட்ரை பண்றது ரொம்ப கஷ்டம். இங்க கார்த்திகை தவிர எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அவன்கிட்ட கேட்டேன், ஆனா அவனுக்கு ஒரு தடவை நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொன்னான். அதான் உங்க மூலமா பேங்க்ல லோன் கிடைக்குமான்னு கேட்கறதுக்கு தான். ட்ரை பண்ணலாம் கோபி. இப்ப நான் சந்திரமதி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க மூலமா எனக்கு நிறைய பேங்க் கான்டாக்ட்ஸ் இருக்கு. நிச்சயமா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ரஞ்சினி. உங்க மூலமா இந்த பிசினஸ்லயாவது ஜெயிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பிசினஸ்ல மட்டும் இல்ல கோபி, உங்களோட எல்லா லட்சியங்களும் நிறைவேறணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கோபி, ரஞ்சினி எப்போ கிளம்பலாமா? போலாம். மிஸ்டர் தண்டபாணி, இவங்க ரஞ்சனின்னு நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஹலோ மேடம். வணக்கம் சார். நீங்க வந்துட்டு போனதா சொன்னாங்க. ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுல பிரச்சனை, அதுக்காக வெளியூர் போயிருந்தேன். அதான் ஃபோன் பண்ணிட்டு நேரா பார்க்கலாமேன்னு வந்தேன். இன்வெஸ்ட்மெண்டா? ஆமா சார். சந்திரமதிங்கிறவங்க ஒரு ஐடி பார்க் கட்டியிருக்காங்க.
அதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது விஷயமா தான். ம். நானும் அதே விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா? ம். எல்லா இன்வெஸ்டர்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணது நீங்க தானே சார்? ஆமாமா, அதை நினைக்கும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்டா போய் அதுல இன்வெஸ்ட் பண்ணோன்னு இருக்கு. முதல்ல எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியலமா. டீலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது சந்திரமதிங்கிறவங்க ஒரு வில்லங்கமான ஆளுன்னு. சரி, சட்டப்படி தானே எல்லாம் நடக்குது, சீக்கிரமா கிளியர் ஆயிடும்னு நினைச்சேன். ஆனா ஐடி பார்க்க திறக்கவே முடியாதபடிக்கு சீல் வச்சுட்டாங்க. நீங்க அமௌண்ட்டை யார் பேர்ல கொடுத்தீங்க? சந்திரமதி பேர்ல தான். ஆனா அந்த இடம் அவங்க பேர்ல இல்ல, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? அவங்க அம்மா ராஜலட்சுமி பேர்ல இருக்கு. அப்படியா? ஒருவேளை கேஸ் ஜெயிச்சா கூட அந்த அம்மா மாறிட்டாங்கன்னா நீங்க பணத்தை திரும்ப வாங்க முடியாது. சார், கொஞ்ச நஞ்ச பணம் இல்ல சார், ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். உங்க லாயர்ஸ் யாரையாவது கன்சல்ட் பண்ணீங்களா? கன்சல்ட் பண்ணிட்டேன். ஆனா அவங்களும் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. சார், அந்த ஐடி பார்க் நில விஷயமா ஸ்டே வாங்கியிருந்தாங்கல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஒரு நகலை வாங்கி நான் பார்த்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். இந்த கேஸ் முடியறதுக்கு அதிக நாள் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பணத்தை வாங்குறதுக்கு ஒரு வழி இருக்கு. பாட்டி, உங்களுக்கு நிலாவை பத்தி தெரியுமா? நிலாவை பார்த்து தானே உங்க அம்மாவுக்கு சோறு ஊட்டுனேன். அது மட்டும் இல்ல, நானும் உங்க தாத்தாவும் நிலா வெளிச்சத்துல எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். நேரம் போறதே தெரியாது. ஐயோ பாட்டி, நான் அதை கேட்கல. நிலாவை பத்தி தெரியாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ, நிலா சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி நமக்கெல்லாம் அனுப்புது. என்ன அறிவுமா உனக்கு? நான் மட்டும் அமெரிக்காவில இருந்தேன், உன்னதான் முதல்ல ராக்கெட்ல அனுப்புவேன். வர வர உங்களுக்கு அறிவே இல்லையா? ஏன்பா வந்ததும் வராதுமா அவளை திட்டுற? திட்டாம என்ன பண்ண சொல்றீங்க? இவங்க என்ன வேலை பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பக்கத்து வீடு நர்ஸோட ஹஸ்பண்ட் 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லைன்னா பிராண்டி ஷாப்ல போய் மாத்திட்டு வந்திருக்காரு. அதை பார்த்தவங்க அவங்க கிட்ட போய் உன் புருஷனுக்கு குடிப்பழக்கம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டு 2 பேருக்கு சண்டை மூட்டி விட்டு வந்திருக்காங்க. நான் நல்லது சொன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத. இது ஒரு நல்லதா? பின்ன இன்னைக்கு போனா சில்லறை கொடுத்தான், நாளைக்கு பிராந்தி வாங்கினதா சில்லறை கொடுப்பேன்னுவான். சரின்னு கொஞ்சம் பிராந்தி வாங்குவாரு. சரி, அது ஏன் வீணா போகணுமேனு குடிப்பாரு. குடிச்சது நல்லா இருக்கு, நாளைக்கு மறுபடியும் போய் வாங்கலான்னு திரும்பவும் போய் வாங்குவாரு. இதுவே பழக்கமா போயிடும். அப்புறம் அவரு குடிக்க ஆரம்பிச்சு குடிகாரனா போயிடுவாரு. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த அம்மா டைவர்ஸ் வாங்க போவாங்க. இதானே நடக்க போகுது. ஐயோ, சில்லறை விஷயம் இதுக்கு இவ்வளவு பெரிய கதை தேவையா? ஐயோ பாட்டி, இங்க இருந்தனா எனக்கு தலைவலியே வந்துரும். ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாட்டி, நான் வெளியில போய் உட்காரட்டா? போம்மா, பார்த்து பாட்டி. மெதுவா போம்மா. கைய பிடிச்சு கூட்டிட்டு போப்பா. பாத்து மது, பாத்து. ரகு, எப்படிக்கா கண்டுபிடிச்ச? என் கூட ஒரு தடவை பழகிட்டா ஒரு சின்ன வார்த்தை பேசினா கூட கண்டுபிடிச்சிருவேன். சரிக்கா, வா கடைக்கு போயிட்டு வரலாம். எங்கடா? எதுக்கு? ஸ்டேஷனரி கடைக்குக்கா. ஸ்கூல் நோட்டை தொலைச்சிட்டேன், வாங்கிட்டு வந்துடலாம்க்கா. ஆசையா தாண்டா இருக்கு. அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களே. தெரிஞ்சாதானே, சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். டேய், நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டா? போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடலாம்க்கா. சரி, ஜாக்கிரதையா கூட்டிட்டு போவியா? கையை பிடிச்சி கூட்டிட்டு போறேன், போதுமா? வா. மெதுவாக்கா, படிக்கட்டு இருக்கு. அக்கா, உனக்கு என்னெல்லாம்க்கா பிடிக்கும்? பிடிக்கும்னா என்னக்கா? எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும். அப்புறம் ஹோம்ஒர்க் செய்யலைன்னா எனக்கு திட்டுற மிஸ்ஸை பிடிக்கும். அப்புறம் சாக்கோபார் ஐஸ்கிரீம் பிடிக்கும். அது மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு ரோஸ் பிடிக்கும்டா. அப்புறம் அதோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். புறா ரொம்ப பிடிக்கும். அதை தொடும்போது
அப்படியே பட்டு துணி தொடுற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம நேஷனல் ஆந்தம் ரொம்ப பிடிக்கும். அதை கேட்கும்போது ஒரு தைரியம் வர மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் மேல எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா மது எங்க? வெளியில உட்காந்துருக்காம்மா. வெளியில இல்லையே. இவ்வளவு நேரம் இங்கதான் உட்கார்ந்துருந்தா. வத்சலாவும் ராமச்சந்திரனும் வாதாடிக்கிட்டு இருந்தாங்க. தலை வலிக்குதுன்னு வெளியில போய் உட்கார்ந்துருக்கிறா. என்னடா இது பெரிய ரோடா? இல்ல பெரிய ரோடுக்கா. டேய், உன்ன ஸ்டேஷனரி ஷாப்க்கு எத்தனை ஸ்டெப்ஸ்டா இருக்கு? ஸ்டெப்ஸா? டேய், அந்த கால்குலேஷன் தானடா எனக்கு தெரியும். இவ்வளோ தூரம் நான் கவுண்ட் பண்ணிட்டே வந்தேன். ரொம்ப தூரம் வந்துட்டேன்டா. இவ்வளோ தூரம் நான் வந்ததே இல்லை. மது 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 அக்கா நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கடா என்ன தனியா விட்டுட்டு போற? இருக்கா. அம்மா என்னம்மா மது எங்க எங்க போனா? ஐயோ நான் என்ன எங்க போயிருக்கானே தெரியலையே. இவ்வளவு கவனிக்கிறத விட வேற என்ன வேலை உங்களுக்கு? என்னாச்சு மேடம்? மதுவை காணோம். மதுவை காணுமா? எப்படி மேடம்? எப்படின்னு என்னைய கேக்குறீங்களே? இவ்வளவு கவனிக்கிறத விட உங்களுக்கு என்ன வேலை? இங்க நீங்களா அவளை பாத்துக்குவீங்கன்னு தானே கூட்டிட்டு வந்தேன். இப்ப அவளை எங்க போய் தேடுவேன்? எப்படி தேடுவேன்? இங்க அவளுக்கு ரோடும் தெரியாது, ஊரும் தெரியாது. போய் தேடுங்க, போங்க. இதோ போறேன் மேடம். டிரைவர்! ஐயோ நான் என்ன செய்யட்டும்? எங்க போனாலும் தெரியலையே கடவுளே. என் பேத்தி எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்திருப்பா. அண்ணா ரகு, இங்க என்னடா பண்ற? அது நோட்டு வாங்க வந்தம்மா. நோட்டா? அதான் ஸ்கூல்ல கொடுத்தாங்கல்ல. அத தொலைச்சிட்டேம்மா. தொலைச்சிட்டியா? எப்படிடா தொலைச்ச? வாங்குறதுக்கு பணம் ஏதுடா? வீட்ல இருந்து திருடிட்டு வந்துட்டியா? சொல்லுடா, இல்லம்மா. சொல்லு. இல்லம்மா வேண்டாம்மா. அடிக்காதம்மா. எவ்வளவு திமிரா இருந்தா இப்படி பண்ணிருப்ப நீ? வேண்டாம்மா. அவங்க நிக்கிறாங்க. வாயை மூடிட்டு வாடா. நோட்டு வாங்கிரலாம்.